ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு சைடு கேதரிங் பெட்டிக்கோட் தைப்பது எப்படின்னு வெட்டி தைக்கும் முறையை பார்ப்போம். அதுக்கு முதல்ல 55 சென்டிமீட்டர் நீளம் எடுத்துக்கிறணும். அகலம் 20 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். எடுத்து ஒரு செவ்வக கட்டம் போடணும். இப்போ இந்த உடை நம்மளுக்கு 8ல் 4 பாகத்துக்கு தேவைப்படுது. அதனால் இதை 4 பாகமாக பிரிச்சுக்கிறணும். 55 4ஆக பிரிச்சுக்கிறணும். நாலு பாகமாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இதில் மேலே உள்ள 2 பாகத்தில் அதை 3ஆக பிரிச்சுக்கணும். 20 3 பிரிவாக பிரிச்சுக்கணும். இந்த மேல் பாகத்தில் 0.5 வச்சு ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கணும். அடுத்து கழுத்து பக்கத்தில் ஒரு 5 சென்டிமீட்டரும் 7 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். இதை ஒரு கட்டம் போட்டுடணும். போட்டு இது பின் கழுத்து வளைவு, இது முன் கழுத்து வளைவு. எப்படி கழுத்து வளைவு வரைஞ்சிக்கணும். அவ்வளோதான், மேல் பாகத்துக்கு வரைஞ்சாச்சு. அடுத்து இந்த மேலே இங்கே 0.5 வச்சு இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கணும். அடுத்து இந்த கீழே உள்ள பாகத்தை இதே அளவு இன்னொரு மடங்கு எடுக்கணும். இப்போ 20 எடுத்தோம்ல, அகலத்துக்கு மட்டும் 20 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இந்த 2 பாகத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 மேலே உள்ள 3லேருந்து ஒரு பாகத்தில் இது வரைக்கும் என்ன செய்யணும், கட் பண்ணிடணும். இதுவே சைடு கேதரிங் பெட்டிக்கோட் வெட்டு முறையாகும். அப்படியே துணியில் வச்சு வரையணும். சாக்பீஸ் 2 பேப்பர் எடுக்கணும். துணியில் போடும்போது 4ஆக மடித்து போட்டு கட் பண்ணணும். முதல்ல வரைஞ்சிக்கிடுவோம். வரைஞ்சிட்டு வெட்டுவோம். இப்போ சைடு கேதரிங் பெட்டிக்கோட் தைக்கிற முறையை பற்றி பார்ப்போம். முதல்ல சைடு பாகத்தை சுருக்கி அந்த பாடி பாகத்தோடு இணைக்கணும். 2 ஷோல்டரையும் இணைச்சி தைக்கணும். அடுத்து ஆம்கோலில் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும். தைச்சிட்டு 2 சைடு பாகத்தையும் இணைச்சிடணும். இணைச்சிட்டு பிறகு அந்த உடையோடைய 3ல் ஒரு பாகத்தை எடுத்து பின் பாகத்தில் கண்டினியூஸ் ஓப்பன், அதாவது வி மாதிரி வச்சு தைச்சோம்ல ப்ளைன் வெட்டி கொடுக்க, அதே மாதிரி இதுக்கு வச்சு தைச்சிட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிட்டு கொக்கி வளையம் வச்சு தைச்சி முடிச்சிடணும். அடுத்து இந்த உடையோட கீழ் பாகத்தில் ஒரு 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்து மடித்து தைச்சிடணும். இதுதான் சைடு கேதரிங் பெட்டிக்கோட் தைக்கிற முறை. அந்த கொக்கி வைக்கிற பாகத்தில் கொக்கி வளையம் வச்சு தைச்சி முடிச்சிடணும். இதுதான் சைடு கேதரிங் பெட்டிக்கோட் தைக்கும் முறையாகும். தேங்க்யூ.